எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்சோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். என்சோ அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு அர்த்தமாகும். ஆ ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென்சிலோ, பேனாவோ வச்சு ஒரே ஹேண்ட் ஸ்ட்ரோக்ல ஒரு வட்டம் வரையறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ஜென் புத்திசம்ல ஜென் காலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாக்ரெட் சிம்பலா கூட அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆ இந்த சர்க்கிள் வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாட்டி கம்ப்ளீட்னஸ வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ரீ ஆக்குபைடா இருக்கு, இல்ல கிளியரா இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ அதால எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நீங்க வரைஞ்சிருக்கிற வட்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, க்ளோஸ்டு சர்க்கிளா இருக்கு அப்படின்னா, உங்களோட மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ அதால அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. உங்களால ப்ராப்ளம்ஸ் ஈஸியா சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டிசிஷன் மேக்கிங்க சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியும்னு அர்த்தம் வந்து. இல்ல உங்களோட வட்டத்துல சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, மைண்ட் இன்னும் ப்ரீ ஆக்குபைடா இருக்கு, கன்ஃப்யூஸ்டா இருக்கு. இன்னும் அதால மைண்ட்ஃபுல்னஸ ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றது அர்த்தம். ஸோ எந்த விஷயத்துக்காக உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ப்ரீ ஆக்குபைடா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. அது கிரீஃப்னாலயோ, இல்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபரோட இழப்புனாலயோ இருக்கு. உங்களுக்கு அழணும்னு தோணுது அப்படின்னா, இன்ஸ்டால்மென்ட்ல அழாம மொத்தமா அழுது முடிச்சுடுங்க. இல்ல மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது. மைண்ட் பிளாக் அவுட் ஆகுது அப்படின்னா, வாக்கிங் போங்க. எனக்கு மியூசிக் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மியூசிக் கேட்டுட்டே வாக்கிங் போங்க. இல்ல உங்களுக்கு பிடித்தமானவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்ல உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, டான்ஸ் ஆடுங்க. எனக்கு டான்ஸ் ஆட வராதே, டான்ஸ் ஆட தெரியாதே அப்படின்றீங்களா? டான்ஸ் ஆடுறதுக்கு மியூசிக்கும், டான்ஸ் ஆடணுன்ற எண்ணம் இருந்தா போதும். நம்ம பெரிய டான்ஸரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஸோ இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவும் எளிதானது. சில சமயம் காம்ப்ளிகேட்டா இருக்கலாம். சில சமயம் மெர்சியா கூட இருக்கு. ஸோ ரொம்ப அ காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை வாழும். நான் நிர்மலா சிங்கராயர், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.